அவ்வளவுக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ற அளவுக்கு வேற வெண்டிக்காய் வதக்கல் வேற சம்பல் சொதிய பாருங்க இப்போ பாருங்க இது வந்து எனக்கு சாப்பாடு போட்டு வீட்டுல கேட்டு கொண்டிருக்குது என்னன்னா என்ன கூட்டி ஏஞ்சலுங்க அஸ்டனுங்க ஜீவாங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். நான் உங்கள் சுமினா. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அம்மாவிட்ட நிற்கிறோம். எல்லாரும் வந்து நம்முடைய சகோதரங்கள் எல்லாரும் போட்டு நம்ம டூருக்கு போட்டுனோம். என்ன இப்போ நாங்கள்லாம் இப்போ வீட்டை நிற்கிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம்னா அம்மாவோட நிற்கிறோம். அம்மா வந்து தனியாக தானே இப்போ நாங்கள் அம்மாவோட நிற்கிறோம். என்ன நாங்கள் இப்போ எத்தனை பேர் நிற்கிறோம்? நானும் நீங்களும் அம்மாவும் நிதியா குட்டி தான் இங்கே நிற்கிறோம். பஸ் வந்து அங்கே கடையில் நிற்குது. என்ன எல்லாரும் போயிட்டு நம்ம ஏற்கனவே நான் வசந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்களே என்ன நாங்கள் வந்து போக முடியாது. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாண்டா நீங்கள் போகலண்டெல்லாம் அந்த போட்டிருந்தது விளையாடலாம். அப்போ நாங்கள் ஏன் போக முடியாதுன்னா இப்போ தீபாவளின்னு வந்து இன்றைக்கு சனிக்கிழமை, திங்கக்கிழமை தீபாவளி. அப்போ நாங்கள் தையல் கடை வேலை தெரிந்தாங்க, நம்ம தையல் வேலை செய்கிறபடியா. அப்போ இந்த நேரங்களில் நாங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை உடுப்போல வேண்டி தைச்சி கொடுக்குறோம் நாங்கள். அப்போ இந்த நேரங்களில் நாங்கள் அதை விட்டு விலகி முடியாதுன்னு. ஸோ அவையில் வந்து இந்த நாட்களுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை என்ன போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அதனால எங்களையும் கேட்ட வேணும், அதனாலையும் போக முடியாமல் இப்போ நாங்கள் வாங்கன்னு சொல்லி. ஆனாலும் விருப்பம்தான், போக விருப்பம்தான், விருப்பம் இல்லையான்னு இல்லை, விருப்பம்தான். செமினாக்கு நிறைய விருப்பம் இருந்தது தான் போக முடியாத சூழ்நிலை. என்ன கேட்டிருந்தேன் என்ன எழுதியாம்பேர சொல்லி. ஆனாலும் அது சரிப்பட்டு வராது. நீங்கள் எல்லாம் போகிறது சரி வராது. நான் இல்லாமல் போய் நீங்கள் லிதியாவெல்லாம் பார்த்துக்கொள்ள மாட்டீர்கள். லிதியாவை பார்த்துக்கொள்றது பெரிய வேலையில் நான் தான் இங்கே பார்க்குறேன். இருந்தாலும் என்னென்னு சொல்கிறது, அவ்வளவுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வராது. நீங்கள் வந்தால் தான் சேஃப்டி மற்ற லிதியா வந்து நான் வந்தால் தான் வரலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய நாள் வந்து சரி அவங்க போயிட்டாங்க, போய் நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வரட்டும். நல்லதானே. ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு நேரம் ஒன்று வரந்தானே, அந்த நேரம் நாங்கள் புறா போவோம். 2 தடவை மிஸ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இனி அடுத்த கட்டம் போகிறோம். 2 தடவை மிஸ் பண்ணிட்டீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னமும் போனதாமா. அது எனக்கு ஞாபகம் இல்லையா? சரி, அப்போ எல்லாம் பார்ப்போம். எல்லாம் நன்மைக்கு எதுவாக எல்லாம் நாங்கள் நன்மையாக நாங்கள் இன்றைக்கு போவாட்டி நாங்கள் ஒரு நன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். போவாட்டியும் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் சொன்னால் இன்னைக்கு நேற்று வந்து வசந்த் இந்த கடை திறப்புலாவுக்கு நாங்கள் உண்மையாகவே சந்தோஷம். வசந்துக்கும் அது சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு அம்மா விட்டு நாங்கள் நிற்கிறதும் சந்தோஷம். அம்மாவோட இப்போ இவ்வளோ காலம் வந்து இங்கே பாருனா நான் அப்படி நிற்கிறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து சமையலுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து இருந்து கதைச்சு அது ஒரு சந்தோஷம். அப்படி இந்த நாளுங்களுக்கு முடியும். சாப்பாடு அது அம்மா தான் சமைச்சவன், நான் செய்து கொடுத்தேன். மீன்கள் வெட்டி மரக்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தது அவன் செய்தவன். எனக்கு தான் விருப்பம். டெய்லி நான் தானே சாப்பிட்றேன். வீட்டை 2 கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து நம்ம கூட்டிக்க கூட நம்ம நான் கூட்டேன் எல்லாம் கிளீனாக கிடக்கு. அம்மா விடுறா இல்லையா அதை தொடாதீங்க செய்யாதீங்கன்ற செய்யறது. நீங்கள் கொஞ்சம் இந்த வீட்டு வேலையில் நடக்குதானே? இன்றைக்கு இங்க வந்து வீட்டு வேலை நடக்கும். எங்களுக்கு இன்றைக்கு வந்து சமையலும் கதையும் போட்டுது. அப்ப அம்மா உங்களை வேலையை செய்ய விடுறா இல்ல போட. அடுத்தது வந்து மாமி கடை குடிச்சு வைக்கும் வேலையை எல்லாம் மீன் வெட்டெல்லாம் வேணாம் வேணாண்டவா. ஆனா தெரியாதா பயிற்சி பண்ணுவா அப்பா அம்மாவா இருக்க விட்டு நாங்களாம் செய்து கொடுக்கணும். அப்படி வந்து நான் செய்து கொடுத்தேன். அதெல்லாம் பெரிய வேலை இல்லை. அடுத்த லிதியா வந்து இன்றைக்கு தனியாக வாங்கிச்சேன். கொஞ்சம் அவாக்கும் பொழுது போச்சுது. அவாக்கு நல்ல ஒரு முழுக்கெல்லாம் போட்டு வித்தியாசம் இந்த அப்பமா சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தோம். வித்தியாசமாக அப்படியே ஒரு வித்தியாசமான சந்தோஷமா எங்கிட்ட நாள் போய் கொண்டு இருக்குதுன்னு. சரி, அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன சமையல் அம்மா சமைச்சிருக்காண்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன இன்றைக்கி அம்மா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக செய்து வச்சிருக்கிறா. போய் சாப்பிடுவோம். வாங்கோ. அம்மாண்ட அடுப்பில் சமைச்ச சோறு குத்தரிசி சோறா.
வெண்டிக்காய் வதக்கல் பாருங்க சோ வாவ் சூப்பர் கரெக்ட் வெண்டிக்காய் புத்தூள் அண்டோ பாருங்க மீன் குழம்பு வந்து சீலா மீன் கறி அடுப்புல சமைச்ச சீலா மீன் கறி இது வந்து கூட்டு கறி என்ன எல்லாமே போட்டு உண்டா கூட்டி வச்ச கறி ஆனா அதான் டேஸ்ட் சீலா மீன் கறி அப்படியே வெண்டிக்காய் வந்து ஒரு வெள்ளை புட்டோடு சாப்பிட்டேன் ஓகே இது வந்து பீட்ரூட் சம்பல் பீட்ரூட் சம்பல் அப்படியே அடுத்த கத்தரிக்காய் வெள்ளைக்கறி கத்தரிக்காயும் வாழைக்காயும் வெள்ளைக்கறி நல்ல சாப்பாடுங்க பாக்கெல்லாம் நல்ல வடிவா இருக்குன்னு அடுப்பில் சமைச்சு 4 கறி வச்சிருக்கிறோமா சோதி விதியாக சோதியே பாருங்க ஓ ஸோ இரவுக்கு சரி ரைட் இப்போ பாருங்க இது வந்து எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறா செமீன் அழகான ஒரு சின்ன குட்டி கோப்பையை போட்டுக்கிறா நிறைய சாப்பாடு கையுள்ள அவன் வச்சுக்கிறேன் அடுத்த பெரிய கோப்பைக்கு இருக்கு வேறு செமீனா கஞ்சி உங்களுக்கு தான் போட்டுனா நீங்கள் பேசுனீங்க நான் எனக்கு வேணாம் எனக்கு பெரிய கோப்பைக்கு சாப்பிட மாட்டேன் எனக்கு அளவாக சாப்பிடுவேன் போட்டு கறியெல்லாம் பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்கு எனக்கு பீட்ரூட் சம்பல் பீட்ரூட் சம்பல் வேணாமா எனக்கு பிடிக்காது அப்போ சாப்பிட சொல்லுங்க உனக்கு பிடிக்கணும் ஓகே சாப்பிட போகிறோம் கைகள் வேணும் சரி சாப்பிடும் ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்கிறதுக்கும் இன்னும் வைக்கவே நன்றி சாப்பாடு இந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் பிதாவே நாமத்து வருவோம் அப்பத்தை நன்னிடம் ஆசீர்வதித்து வியாதியை நம்ம விட்டு விளக்கி நல்ல ஆகாரத்தை ஆசீர்வதி தந்துக்கிறீர் இந்த ஆகாரத்தை நாங்கள் நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லி சொல்லி சாப்பிடும் நல்ல ஆகாரம் தூளன்னா சுவப்பாக தான் கிடக்கு சாப்பிட்டா சும்மா உரைக்கும் தூளன்னா சுவப்பாக தான் இருக்கு கருப்பாக இருக்கும் நாங்கள் வீட்டில் அளவாக தானே செஞ்சு வச்சுக்கோம் வேணும் வாக்கு ஒரு தூள் எனக்கு ஒரு தூள் இன்றைக்கு எனக்கு நிம்மதி சாப்பாடு போகிற இடங்களில் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் சாப்பிடுறது வீட்டில் வந்து டெய்லி சாப்பிட தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் வேணும் அப்படித்தான் பூரா பார்த்து சொல்லுவா போகிற இடங்களெல்லாம் அங்கே எல்லாம் அப்படி இப்படி திண்டு ஓட்டு கொஞ்சம் கூடினா வீட்டில் என்ன போட்டு படுத்துற பாடு வீட்டில் என்ன செய்யலாம் வீட்டில் அளவாக தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு ஒன்று சொல்ல மாட்டேங்கிறா நல்லா இருக்கும் எல்லாம் சுல்லாப்பா இருக்கும் எல்லாம் சுல்லாப்பா இருக்கு பேசுங்க வண்டிக்காக நீங்கள்லாம் பொறிக்க வரும் வண்டிகள் பொறிச்ச வண்டிக்காக வெண்டிக்காய் வந்து ஆனால் பொறிக்கல நல்லா இருக்கு நாங்களே தான் வெண்டிக்காய் குழம்பு விரும்பிட்டோம் தாளிச்சு போட்டு அதுக்கு போட்டு பிள்ளைக்கு போட்டு மூடி விட்டுருவோம் இப்போ கறி சோறு எல்லாமே இருக்குது நீங்கள் மடி வேண்டும் அதை இன்னொரு சாப்பிடுங்க 4 மணி போல மாந்தி மடிவே சாப்பிடுவோம் தாளிச்சு இது வந்துடாட்டா ஒரு சமைச்சு கரெக்டாக வச்சுருவோம் அதனால் வந்தேன் ஒரு தொட்டு சோறு போட்டு தீபாவளி கடையெல்லாம் அப்படி போகுது கடையில் நல்லா போகுது இந்த மாதிரி உடுப்பு வந்து நோம்பில் எல்லாருமே போடலாம் புதுசாக ஏன்னா அவ்வளோ மெலிவு அடுப்பு சமைச்ச சாப்பாடு சம்மந்தம் காய்ப்புக்கா நேற்று டைம் இல்லை வீடியோ ஒரு அடுப்பில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட ஒரு குளுமையாக இருக்குது என்ன ஆனால் உரைப்பாக இருக்குது காரமாக இருக்குது இது அந்த அம்மாக்கள் கொஞ்சம் சமைக்கிற சாப்பாடு கொஞ்சம் உப்பு தூள் எல்லாம் கூட தான் போடுறேன் நம்ம ஆனாலும் காரமாக இருந்தாலும் ஒரு குளிர்மை இருக்குது ஏன்னா அதை ஒத்துக்கொள்றீங்களோ வரா என்ன தெரியாது கூழாக வரும் வெள்ளை வண்டிக்கு ஓகே அந்த வெண்டிக்காய் வந்து வீட்டை காய்ச்சினா நான் மட்டும்தான் சாப்பிட்றேன் வாங்கி சாப்பிட்றேன் என் வீட்டை வந்து அவிச்சு காய்ச்சணும் பத்தைக்கு காய்ச்சணும் நீங்கள் காய்ச்சினா நல்லா இருக்கும் அப்படி பத்தைக்கு போட்டு அப்படியே மூடி விட்டு அப்படியே அமர்ந்து சுருங்கி தாளிச்சு போட்டு அதுக்கு வெண்டிக்காய் போட்டு அந்த வெண்டிக்காய் விழுக்க மூடி விட்டுருவோம் மூடி போட்டு கொஞ்சம் முதல் பாறையை விட்டு மூடி விடுவோம்
ஓகே நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். லிதியாண்டே முழுகிட்டு நிற்குதா லிதியா பாப்பம் தானே வாசமாக இருக்கணும். வாசமாக அதுதான் நிதியா இப்போ நேற்றிலேருந்து கேட்டுக்கொண்டு இருக்குது என்னென்னா தன்னை கூட்டி கொண்டு போகட்டாம் அவன் நிற்கிற இடத்துக்கு. நிதியான நினைப்பேன்டா பக்கத்தில் போமே சாப்பிட்டு லிதியாகம் வந்து தெரியாது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன்னா நல்ல விருப்பம் தானே. அப்போ அவாக்கு ஒரே ஆத்தியங்க ஏஞ்சலுங்க அஸ்டனுங்க ஜீவாங்க ஓடரும்படி கதை கட்டுக்கொண்டு இருப்பா எல்லாரும். சாப்பிட்டு போனாங்க சாப்பிடுவோமே. இப்போ இது சாப்பிட முடியல சாப்பிடா போகலாம் போட இல்லாட்டி சாப்பிட்டு போமா சாப்பிடா போமா எல்லாரும் தேடி போறேன் நான். இப்போ எங்கே நிற்கிறீர்கள் எல்லாரும் வாங்கோ. திடீர்னு வந்து தெரியாது எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறது தானே. அவைய போனோன்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கேன் இல்லையா. பரவாயில்ல நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் தானே திங்கக்கிழமை வந்துடுவீங்க பிள்ளைகள் இதுயா அப்படி ஆடலாம் நல்லதியா. இதுயா போயிதானே எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஒளிதியாக்கு இங்கே நிற்க பிடிச்சிருக்கு அப்பா மாவட்ட அப்போ என்ன வாங்கி தந்து வேண்டேன் இதுயாக்கு படை வேறு ஜோக்கெட் வச்சு கிடக்க நான் வாங்கி தியாக்கு இன்னைக்கு இங்கே நல்ல சந்தோஷம். அப்போ சந்தோஷம் இங்கே நிற்கிறது என்ன சொல்லிக்காடு சந்தோஷமா அங்கே பார்த்து சொல்லுங்க என்னண்டு நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம். ஓகே தான் தியா குட்டி சாப்பிட போய் நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்தீங்களா சாப்பாடு விட்டோம். நாங்கள் சாப்பிட்டு நல்ல அடுப்பில் சமைச்ச சாப்பாடு வடிவாக சாப்பிட்டாச்சு. இனி அடுத்த கட்டம் வீடியோவை தொடருங்கள். படியாக டிஷர்ட் நம்ம எவ்வளோ பிஸியாக நிற்கிறோம் இன்றைக்கு ஆக்கள் வந்து வீடியோ எடுக்கவே எங்களுக்கு நேரம் இல்லாத கிடக்கா. நாங்கள் வளமையாக ஒரு வீடியோ போடுறாங்களானே இங்கே இப்போ இரவு நேரமே ஆக்கள் நம்ம வந்து எடுத்து சரம் தைக்க வந்து நிற்கணும். ஏன்னா ஓ சரமோ ஒரு நிமிஷத்தில் அடிப்போம். ஏன்னா 2 நிமிஷம் இதில் 2 சரம் தைக்கணும். கொஞ்சம் டக்குனு சரம் தைச்சு கொடுக்குறோம். சதியானோட வேலை குக்கியாப்பெல்லாம் லைட்டுன்னு வாத்திடுறோம் தரும். பாக்கி டிஷர்ட் எல்லாம் போட்டுக்காரு. நான் தீபாவளி போட போகிறோம். எவ்வளோ இந்த சரம் தெரியாதா? அப்போ இது மலிவு செயல் போடும் வல்ற கோயில் எடுத்த போடும். நல்ல சரமே குவாலிட்டியான சரம் தான். ஒவ்வொரு நம்ம கருத்து போகணும். முந்தைய ஒரு நேரம்னா தீபாவளி என்ன அங்கே கூடுதலாக படிய நோடுப்பெல்லாம் தைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். என்ன ஷர்ட்டு ட்ரௌசர் தைக்கிறது ஷோர்ட்ஸு தைக்கிறோம் அப்படிங்கிற வேலையாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் கூடுதலாக எல்லாரும் வந்து ரெடிமேடாக தான் நான் உடுப்புகளை கூடுதலாக அடிக்கிறோம். எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வெட்டி தைக்கிறோம். ஸோ அப்போ கூடுதலாக இப்போ எல்லாருமே இப்போ நான் இப்போ பார்க்க கூட ரெடிமேட் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உடுப்புகள் கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இந்த வருஷமே நான் மாடலாக இருந்துக்குது. மற்ற விலையிலும் குறைவாக இருக்குது. ஆனால் துணிகள் எல்லாம் வந்து விலையிலும் கூட தான். பேரெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னே தான் துணிகள் எடுத்தாங்க. துணியெல்லாம் சரியான விலை இருக்கும். ஒரு ட்ரௌசர் தைக்க முடியும் 3000 முடியும். ஆனால் ரெடிமேட் டைம் அப்படி தான் போகுது. ஆனால் சில பேருக்கு வந்து தைச்சி போட்டால் தான் பிடிக்கும். ரெடிமேட் செட் ஆகிடும். மற்ற ரெடிமேட் என்ன தையல் எல்லாம் விட்டுருந்தாக்காண்டு ஒரு கொஞ்ச நாள் தான் பாக்குது ரெடிமேட். சில அது வந்து நல்ல குவாலிட்டியான தையல் வந்து அதிலும் விடக்கூடாது. இப்போ சாதாரணமாக நோமல் பிடிக்கலாம். இப்போ தீபாவளி டைமில் எல்லாம் போட முடியும் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதான் அப்படின்னா நாங்கள் வந்து வேலைக்கு குறைவில்லை. கத்தர் மேப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடைவதில்லை. வேலையை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாரி ப்ளவுஸ் கூடுதலாக வந்து இப்போ தீபாவளி டைமில் சாரி ப்ளவுஸ் நாங்கள் தைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து கௌரிகா இந்த
இந்து மக்கள் வந்து பாரம்பரியமாக அந்த பாதுகாப்பு விரதம் வந்து பிடிக்கிற அந்த காப்பு கட்டுறது. அப்போ அதுக்கு வந்து புது 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 உறுப்பு போடணும், புது சாரி கட்டணும். அப்போ எல்லாரும் வந்து சாரி ப்ளவுஸ் தைக்கணும். அப்போ அதுக்கான தான் இன்றைக்கு கூட நடந்து. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. நான் கூடுதலாக நான் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தேன்டா வேலைக்கு நான் கடையை விட்டு வழியாக போகிறது என்னால் சேர்த்தா நாளைக்கு அந்த அளவுலாம் பார்க்கணும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டைக்கு வந்து இப்போ நேரம் வந்து இரவு 7 மணிக்கு மேலாகி இப்போ கடையில் நிற்கிறோம். தீபாவளி மட்டும் வேலையெல்லாம் இருக்குது, செய்யணும் கஷ்டமாக வரக்கூடாது. இந்தக்காக நாங்கள் இப்போ கடையில் நிற்கிறோம். இப்போ கூட தம்பி ப்ளவுஸ் ஒன்று வந்து இப்போ அவசரமாக கொடுக்கணும். இப்போ இரவு 7 மணி வெளியே தான் நாங்கள் வெட்ட போகிறோம். 8 மணி 8:30க்குள்ள கொடுப்போம். 8:30க்குள்ள இந்த ப்ளவுஸ் கொடுப்போம். அளவுலாம் சரி தம்பி, என்ன சொன்னவா அளவு ப்ளவுஸ் என்ன மாற்றங்கள் அந்த அளவு பண்ணி சரி சரி இது வந்து அந்த அளவு பண்ணி தைப்போம். சாரியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உழவு நல்ல விலையை குறைவாக இருக்குது. அந்த கையில் காசு பண்ணால் கூட சாரிங்க நல்ல ஒரு ஆஷ் கலர் சாரிக்கு ஆஷ் கலருக்கு ஒரு நல்ல ஒரு பிங்க், லைட் பிங்க் அப்படியே இருக்கு, நல்ல கலர். ஹெட் பீஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் பீஸ். செமினாவும் நிதியாவும் வந்து எங்கே நிற்கிறவங்கடா அம்மாவை தான் நிற்கிறேன். ஆனால் இப்போ 10ஆம் மாதம் 10ஆம் மாதம் இன்னைக்கு 17ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தை விட இப்போ பொக்கையாக இருக்கேன். அவ்வளோ ஒரு பொக்கையாக இருக்கு. அது தலையெல்லாம் சுற்று பொக்கே அப்படி ஒரு கெஞ்சலாம் உண்டம்பெல்லாம் தண்டு 7 மணிலேருந்து இருக்கிறேன். அவ்வளோ பொக்கையாக இருக்குது இப்போ. ஏன்னா மழை வந்து இங்கே வந்து ஒரு கொஞ்சம் பெய்து விட்டுருக்குது. அது இன்னும் கொஞ்சம் சூட்டை கிளப்பின மாதிரி இருக்குது. பொக்கே அப்படி பொக்கையாக இருக்குது. அளவு சார் தம்பி இந்த மாதிரி நாங்கள் வெட்டோம். இந்த அளவு சில பேருக்கு வந்து அளவு எடுத்துக்கணும். சில கொஞ்சம் அளவு ப்ளவுஸ் ஒன்றும் தரணும். அளவு ப்ளவுஸை வச்சு வெட்ட தைக்கக்கூடிய இருக்கும். இது வந்து நாங்கள் தைத்து கொடுத்த ப்ளவுஸ் தான். வீடியோ எடுக்கிறேன்டா மழை மழை வெட்டு தைக்காதவங்க பொக்கே நிலப்பாடும் பொக்கே ஃபேனை நிப்பாட்டிக்கிறோம். முடியோட ஃபேன் காற்று வந்து சத்தமாக நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். ஸோ இன்றைய நாள் வேலைகள் வந்து நாங்கள் வளமையாக சமையல் புரிய போகிறனால அதுவும் வந்து இன்றைக்கு எடுக்க முடியல. இன்றைக்கு நான் போய் அங்கே வினக்கிட முடியாது. இன்றைய நாள் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு காணொலியை அம்மாவோட போய் சமைத்து சாப்பிட்டு அப்படியே வளமையாக நாங்கள் வீடியோ ரன் பண்ணணுமென்றதற்காக இன்றைய நாள் ஒரு காணொலி பதிவு செய்திருக்கோம். அதை நான் இன்னைக்கு தான் போய் தான் எடிட் பண்ணி போடணுமே. ஸோ இதுக்குரிய இன்றைய நாளுக்குரிய காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இதுக்குரிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.